Hello student, welcome to Drona Academy. இன்னைக்கு நம்ம இந்த லைவ் கிளாஸில் வந்து என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 7ஆம் வகுப்பு புதிய சமச்சீர் புக்கில் இயல் 4, அதாவது செகண்ட் டேர்மில் முதல் இயல் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா 9 இயலில் இன்றைக்கி 4வது இயல் என்ன அப்படின்னா அறிவியல் ஆக்கம் அப்படின்ற ஒரு தலைப்பில் 2 செய்யுள் பகுதி, ஒரு உரைநடை பகுதி, ஒரு துணைப்பாட பகுதி, ஒரு இலக்கண பகுதின்னு சொல்லிட்டு மொத்தம் ஒரு 5 தலைப்புகள் பார்க்க போகிறோம். இந்த 5 தலைப்புகளில் முதல் 3 தலைப்புகள் நமக்கு சிலபஸில் டைரெக்டாக கவர் ஆகக்கூடியது, வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த 4வது இயல் பொறுத்த வரைக்கும் நம்ம கண்டிப்பாக படிக்கணும். அதில் அந்த முதல் 3 பகுதிகள் வந்து நமக்கு சிலபஸில் கவர் ஆகக்கூடிய டாபிக் தான். ஓகேங்களா? ஏன்னா இலக்கியங்கள் அந்த வகையில் வந்து கவர் ஆகும். கப்பல் கலை அப்படின்ற ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்களின் கலை, இலக்கியம், அறிவியல், பண்பாடு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிற்பக்கலை, ஓவியக்கலை, அந்த மாதிரி வந்து கப்பற்கலையும் வந்து கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுவுமே நம்ம சிலபஸில் வந்து தமிழர்களின் கலை அப்படின்ற ஒரு தலைப்பில் வந்து கவர் ஆகும். சரிங்களா? ஸோ நான் பேசுகிற வாய்ஸ் கேட்குதான்னு மட்டும் பாருங்கள். வாய்ஸ் கேட்குதுங்களா? இல்லை கொஞ்சம் ஸ்லோவாக கேட்கும், ஏன்னா மைக் இல்லை, ஹெட்ஃபோன் வச்சு தான் பேசிகிட்ருக்கேன். எஸ் சார், ஓகே. சரி, இப்போ ஓகே, இப்போ நம்ம ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் டல்லாக கேட்குற மாதிரி இருக்கும், நீங்கள் கொஞ்சம் வால்யூம் வச்சுங்க. ஓகேவா? இதில் வந்து பார்த்திங்கன்னா அறிவியல் ஆக்கம் அப்படின்ற ஒரு தலைப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா கலங்கரை விளக்கம். ஓகேவா? இந்த கலங்கரை விளக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது கடியலூர் உருத்திரங்கண்ணனார் எழுதின ஒரு பாடல் வரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நூல்வெளி ஆசிரியர் குறிப்பு நம்ம பார்த்துடலாம். நூல்வெளி அப்படின்னும் போது கடியலூர் உருத்திரங்கண்ணனார் சங்ககால புலவர், இது நமக்கு தெரியும். சரியா? கடியலூர் உருத்திரங்கண்ணனார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சங்க காலத்தை சார்ந்த ஒரு புலவர். இவர் கடியலூர் எனும் ஊரில் வாழ்ந்தவர். இப்போ நம்ம கடியலூர் உருத்திரங்கன்னா அப்போது இப்போ பட்டுக்கோட்டை கல்யாணம் நம்ம என்ன பார்த்தோம், பட்டுக்கோட்டையில் இப்போ இருந்தார் அப்படின்னு பார்த்தோம். பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் அவங்க ஊர் பேரை முன்னாடி வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ இவர் எங்கே, கடியலூர் என்ற ஊரில் வாழ்ந்தவர். இவர் 10 பாட்டில் உள்ள பெரும்பாலாற்றுப்படை, பட்டினப்பாலை ஆகிய நூல்களை இயற்றியுள்ளார். நான் வச்சுங்க. ஸோ 8 தொகை 10 பாட்டு. ஸோ 10 பாட்டு வந்து பார்த்திங்கன்னா தனி நபரால் பாடப்பட்டது. ஸோ அந்த 10 பாட்டில் 2 பாடல் யார் பாடியிருக்காங்க, கடியலூர் உருத்திரங்கண்ணனார் பாடியிருக்காரு. அது வந்து ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா பெரும்பாலாற்றுப்படை, இன்னொன்று பட்டினப்பாலை. பெரும்பாலாற்றுப்படை ஒன்று, இன்னொன்று பட்டினப்பாலை. இதில் பெரும்பாலாற்றுப்படை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆற்றுப்படை நூல். ஓகேவா? ஓகே, நமக்கு இதிலேருந்து எதாவது கொடுத்துருக்காங்கன்னா பெரும்பாலாற்றுப்படையிலேருந்து ஒரு பாடலையே கொடுத்துருக்காங்க. பெரும்பாலாற்றுப்படையின் பாட்டுடைய தலைவன் யார் அப்படின்னா தொண்டைமான் இளந்திரையன். ஏன்னா 10 பாட்டில் எல்லாமே வந்து ஒவ்வொருத்தரும் வந்து தலைவனாக கொண்டு பாடப்பட்டதாக இருக்கும். இதில் இந்த பெரும்பாலாற்றுப்படை யாரை வந்து தலைவனாக கொண்டது, தொண்டைமான் இளந்திரையன். அவர் தான் வந்து இந்த பெரும்பாலாற்றுப்படையுடைய பாட்டுடைய தலைவன். ஓகேவா? வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவர் பாணர் போன்றோர் அந்த வள்ளலிடம் சென்று பரிசு பெற பிறருக்கு வழிகாட்டுவதாக பாடப்படுவது ஆற்றுப்படை இலக்கியமாகும். சரியா? இப்போ வந்து ஒரு மன்னங்கிட்டையோ இல்லை வந்து இந்த பரிசு கொடுக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா பரிசு வாங்கிட்டு வருவாங்க பார்த்தீங்களா, அப்படி வரும்போது என்னப்பா இவ்வளோ பரிசு வாங்கிட்டு வந்திருக்கு அப்படின்னு கேட்கும்போது நான் இந்தமாதிரி இந்த மன்னங்கிட்ட போயிட்டு, இந்த அரசங்கிட்ட போயிட்டு, அல்லது இந்த வள்ளல்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி வந்து அவர் புகழ்ந்து பாடும்போது எனக்கு பரிசு கொடுத்தாரு, நீ அவரை பற்றி புகழ்ந்து பாடினா உனக்கும் பரிசு தருவார்னு சொல்லி தான் பெற்ற பரிசை இன்னொருவரும் பெறுவதற்கு வழிபடுத்தும் முறையை தான் இங்கே வந்து ஆற்றுப்படுத்தும். அதாவது ஆற்றுப்படுத்தும்னா நெறிப்படுத்தும், நெறிப்படுத்தும்னா வழிபடுத்தும். அதாவது ஆற்றுப்படை நூல்கள், வழிபடுத்தக்கூடிய நூல்கள்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? இது வந்து பெரும்பாலும் ஆற்றுப்படை அப்படின்னு அழைக்கிறாங்க. கீழே 10 பாட்டு நூல் கொடுத்துருவாங்க, நமக்கு தெரியும், ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இதனால இங்கே ஒரு வாட்டி பார்த்துருங்க. சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, புறநாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, சிறுமுருகாற்றுப்படை, புறநாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைப்படு கடாம். சரிங்களா? இதில் முல்லைப்பாட்டு வந்து குறைந்த அடிகளை கொண்டது, அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா மதுரை காஞ்சி வந்து அதிக அடிகளை கொண்டது. சரியா? இதெல்லாம் நம்ம வந்து 1 by 1 பார்க்க போகிறோம், பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பாடல் பார்த்துடலாம். என்ன அப்படின்னா அந்த பாடல் வந்து லைனாக இருக்கும். அதில் ஒரு சில லைனை மட்டும் எடுத்து கொடுத்துருக்காங்க. இல்லை ஒரு 5 லைன் இருக்குது. இந்த பாடல் வரை கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும். ஓகேங்களா? ஏன்னா
பெரும்பாலான ஆற்றுப்படை அப்படின்னும் போது இது வந்து கொஞ்சம் சிலபஸில் டேரெக்டாக கவர் ஆகிறதுனால 10 பாட்டு கண்டிப்பாக படிக்க வேண்டிய ஒரு பாடல்ன்றதுனால இந்த பாடலை நம்ம கண்டிப்பாக படித்தாகணும். என்ன சொல்லலாம் பார்க்கலாம். வானம் ஊன்றிய மதலை போல ஏனி சாந்தியே ஏற்றருஞ்சென்னி விண்பொறன் நிவந்த வேயா மாடத்து இரவில் மாட்டிய இளங்குச்சுடர் நெகிழி உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலை முடிக்கிறாங்க. வானம் ஊன்றிய மதலை போல, ஓகே, வானத்தை வந்து தாங்கியிருக்கக்கூடிய மதலைனா தூண் போல, ஏனி சாத்திய ஏற்றருஞ்சென்னி அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன்னு பார்க்கலாம். பாடல் வரியில் கலங்கரை விளக்கமானது வானம் கீழே விழுந்து விடாமல் தாங்கி கொண்டிருக்கும் தூண் போல தோற்றமளிக்கிறது. இப்போது நம்ம அதுக்கு இப்போலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ இல்லை எப்பவுமே வந்து இந்த கடலில் போகிறவனுக்கு ஒரு வழிகாட்டி அமைவது, இல்லை கடற்கரை இங்கே தான் கிட்ட வந்துட்டோம், நம்ம துறைமுகத்துக்கிட்ட வந்துட்டோம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அங்கே வழியை வந்து நமக்கு வெளிச்சத்தை காட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கலங்கரை விளக்கங்கள் தான் அப்போலாம் வந்து பயன்பட்டுச்சு. இப்போ நமக்கு நிறைய வந்து நேவிகேஷன் மூலமாக வந்து ஜிபிஎஸ் மூலமாக பார்த்தாலும் இப்போவுமே நிறைய வந்து விஷயங்கள் இல்லைனாலும் இந்த கலங்கரை விளக்கம் வந்து நமக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்குது. ஓகேவா. நம்ம இந்த கில்லி படத்தெலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு கலங்கரை விளக்கத்தை அவ்வளோ டீப்பாக காட்டின படம்னா அது கில்லி படம் தான் சொல்லலாம். அதில் அழகாக வந்து பார்த்தோன்னா எப்படி வந்து ரொட்டேட் ஆகிறத பற்றி அழகாக சொல்லியிருப்பாங்க. சரியா. ஸோ அதான் வந்து கலங்கரை விளக்கம். நம்ம ஆங்கிலத்தில் வந்து லைட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா. நம்ம மகாபலிபுரம் போனோம்னா பார்க்கலாம், அங்கே வந்து வச்சுருப்பாங்க. சரியா. ஏணி கொண்டு ஏற முடியாத உயரத்தை கொண்டிருக்கிறது. சரியா. அதில் வந்து நம்ம பண்ண முடியாது, ஏணி போட்டுலாம் ஏற முடியாது, அந்தளவுக்கு உயரத்தில் இருக்குது. அடுத்து பாருங்கள். வேயப்படாமல் சாந்து பூசப்பட்ட விண்ணை முட்டும் மாடத்தை உடையது. நிறைய மாடங்கள் இருக்கும், அது எல்லாமே என்னது, வேயப்படாமல் சாந்து மட்டும் பண்ணியிருப்பாங்க, பூசின மாதிரி, அதாவது பூசப்பட்ட வண்ணங்களை கொண்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மாடத்தில் இரவில் ஏற்றப்பட்ட எரியும் விளக்கு கடலில் துறை அறியாமல் கலங்கும் மரக்கலங்களை தன் துறை நோக்கி அழைக்கிறது. சரியா. துறைமுகம் எங்கே இருக்குன்னு தெரியாமல் நைட்டை சுற்றிட்டு இருக்கக்கூடிய கடலுக்கு வந்து கப்பல்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழிகாட்டியாக வந்து இந்த கலங்கரை விளக்கு தேட்டப்பட்டு அந்த விளக்கு, அது ஒரு விளக்கு மாதிரி எடுத்து வச்சுருப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா தூரத்தில் இருக்க எல்லாருக்குமே வந்து ஒரு வெளிச்சத்தை தரும்போது இப்போ அங்கே வெளிச்சம் தெரியுது, அப்போ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா துறைமுகமாக இருக்கும், நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுறதுக்கு உண்டான ஒரு இன்டிமேஷனாக தான் என்ன பண்ணாங்கன்னா அந்த கலங்கரை விளக்கத்தை வச்சாங்க. அது ஒளி தருதோ தரலையோ, தூரத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கு அங்கே ஒரு ஒளி தெரியும், அதான் அதுக்கு தான் அது நம்ம வச்சுருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது இந்த பொருளுக்கூறுக்கு ரொம்ப முக்கியமானது. சரியா. மதலைனா தூண், மதலைனது தூண். நெகிழி அப்படின்னா தீச்சுடர், நெகிழியானது தீச்சுடர். அழுவம்னா கடல், அழுவம்னானது கடல். வேயா மாடம் அப்படின்னா வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது திண்மையாக சாந்து பூசப்பட்ட மாடம். வேயா மாடம்னா வேயப்படாமல் வெறும் சாந்தை வச்சு பூசப்பட்ட மாடம் தான் வந்து வேயா மாடம். சென்னினா உச்சி, சென்னினா தலைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, சென்னினா தலை அல்லது உச்சி. உறவு நீர் அப்படின்னா பெருநீர் பரப்பு. உறவு நீர் என்ன சொல்கிறாங்க, அதாவது அதிகமாக நீர் இருக்கக்கூடிய பரப்பு, அதான் கடல் தானே அதிக நீர் பரப்பாக இருக்கும், அதான். அந்த கரையும் அப்படின்னா அழைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அழுவம், நெகிழி, மதலை, உறவு நீர், வேயாமாடம், இது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா. ஸோ இந்த சிலபஸில் கவர் ஆகக்கூடிய டாப்பிக்கில் வரக்கூடிய எல்லா சொல் பொருளும் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேவா. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வேயா மாடம் எனப்படுது என்ன அப்படின்னா வைக்கோலால் வேயப்படுவது கிடையாது, அப்போ சாந்தினால் பூசப்படுவது கரெக்டு. அடுத்து உறவு நீர். இந்த உறவு நீர் வந்து பார்த்தீங்கன்னா அழுவம் அப்படின்னா என்ன அப்படின்னா அழுவம்னா என்ன பார்த்தாங்க, காற்றா, அழுவம்னா கடல், சாரி அழுவம்னா என்னது கடல், அழுவம்னா என்னது கடல். அடிக்கோட்டு வார்த்தை கேட்குறாங்க. ஓகேவா. அடுத்தது கடலில் துறை அறியாமல் கலங்கோன, இது கப்பல்கள், அதாவது மரக்கலங்கள் தான் வந்து துறை அறியாமல் கலங்கிட்டு இருப்பாங்க. தூண் என்னும் பொருள் தரும் சொல் வந்து பார்த்தோன்னா மதலைன்னு தான் தூண் பார்த்துருந்தோம். ஓகேவா. அடுத்து நம்ம ரெண்டாவது பாடல் கவின்மிகு கப்பல் அப்படின்ற ஒரு தலைப்பில் வந்து பார்த்திங்கன்னா மருதன் இளநாகனார் எழுதின ஒரு பாடல் இருந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நூல் குறிப்பு, ஆசிரியர் குறிப்பை பார்க்கலாம். மருதன் இளநாகனார் சங்ககால புலவர்களில் ஒருவர். ஓகே. இவர் வந்து எப்படி நம்ம வந்து கடியலூர் உருத்தனங்கண்ணனார் வந்து ஒரு சங்ககால புலவராக பார்த்தோமோ அதே மாதிரி தான் மருதன் இளநாகனாரோ ஒரு சங்கப்புலவர். கலித்தொகையில் மருத திணையில் உள்ள 35 பாடல்களை பாடியவர் இவரே.
கலித்தொகையில் மொத்தம் 150 பாடல் இருக்கும். அந்த 150ல் 149 + 1 149 வந்து பார்த்தீங்கன்னா பாடல் 1 வந்து செய்யுள் கடல் வாழ்த்து. இதில் 35 பாடலை வந்து மருதத்திணையை பற்றி இருக்குது. அந்த மருதத்திணையை பற்றி அந்த 35 பாடலை பாடினதுன்னா மருத இளநாகனார். ஸோ மருதனாலே எப்படி நம்ம வந்து குறிஞ்சிக்கு கபிலர் சொல்கிறோமோ அதே மாதிரி மருதத்திணையை பற்றி பாடுறதுனா மருதன் இளநாகனார். ஓகேவா? ஓகே. அடுத்தது மருதத்திணை பாடுவதில் வல்லவர் என்பதால் மருதன் இளநாகனார் என அழைக்கப்படுகிறார். அகநானூறு 8 தொகை நூல்கள் ஒன்று. இந்த அகநானூறு வந்து 8 தொகை நூல்கள் ஒன்று. புலவர் பலரால் பாடப்பட்ட 400 பாடல்களை கொண்டது. ஓகே, நிறைய புலவர்கள் பாடின ஒரு 400 பாடல்களை கொண்டது அந்த அகநானூறு. இந்நூலினை நெடுந்தொகை என்னும் அழைப்பர். என்ன பண்ண இந்த நூலை நெடுந்தொகை என்றும் அழைப்பர். இந்நூலில் இந்த பாடலாம் நமக்கு தேவையில்லை, எத்தனாவது பாடலாம் கேட்க மாட்டாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்குற இந்த மருத இளநாகனார் வந்து பார்த்தீங்கன்னா மருதத்திணையை பற்றி பாடக்கூடியவர். கலித்தொகையில் வந்து பார்த்தீங்கன்னா 35 பாடலை பாடியிருக்காரு. இவர் மருதத்திணையை பற்றி பாடத்தினால வந்து இவர் மருத இளநாகனார் சொல்கிறாங்க. இப்போ நமக்கு அமைஞ்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அகநானூரில் வரக்கூடிய ஒரு பாடல். இதையுமே வந்து பாடினது வந்து இவர் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா நெடுந்தொகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறு பேர் கொண்டு அழைக்கப்படுகிறது. முன்னாடி இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 பாட்டை பற்றி கொடுத்தாங்க, இதில் 8 பாட்டு கொடுத்துருக்காங்க. 8 தொகை நூல்கள் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நற்றிணை, குறுந்தொகை, 500, 18, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. இது 8மே பார்த்தீங்கன்னா 8 தொகை நூல்கள். இது ரெண்டுத்துக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ 10 பாட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா 10 பாடலுமே 10 புலவர் தான் பாடியிருப்பாங்க. ஆனால் 8 தொகை வந்து பார்த்தா நிறைய புலவர்கள் பாடப்பட்ட பாடலின் தொகுப்பு தான் வந்து 8 தொகை. ஓகே, இது தொகை நூல்கள், அது பாடல்கள். ஓகேவா? இயற்கை வங்கூழ் ஆட்ட அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள். வங்கூழ் அப்படின்னா என்ன அப்படின்னா காற்று. மக்கள் டேஷ் ஏறி வந்து வெளிநாடுகளுக்கு சென்ற அப்படின்னா எங்கே ஏறி போயிருப்பாங்க? கப்பல் ஏறி தான். அப்போ கப்பல்னால் எங்கே என்னென்னா வங்கம். வங்கம்னா கப்பல். புலால் நாற்றம் உடையதாக அகநானூறு கூறுவது என்ன பார்த்தீங்கன்னா என்னது? கடல். புலால் நாற்றம் உடையது பார்த்தீங்கன்னா கடல். பெருங்கடல் என்னும் சொல்லை பிரித்தது கிடைப்பது பெருமை குடல் கடல். ஓகேவா? இன்று குடல் ஆகினா இன்றாகி. இன்று குடல் ஆகினது இன்றாகி. எதுகை இடம்பெறாத இணை அப்படின்பது பார்த்தீங்கன்னா எதுகைனா 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது. ஸோ 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது அப்படின்னா பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ரா யா வந்துச்சு, அப்போ இதுதான் வராது. இங்கே பாருங்கள் இங்கே வந்துச்சுன்னா அப்போ வரும். 2ஆம் எழுத்து லா. இங்கே 2ஆம் எழுத்து சை. அப்போ இது மட்டும் தான் வராது, அப்போ இதுதான் பொருந்தும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாடலை பார்த்தலாம். உலகு கிளந்தன்ன உருக்கெழு வங்கம். இந்த வரி ரொம்ப முக்கியமானது. சரி, இந்த ஃபர்ஸ்ட் லைன் வந்து வெரி இந்த பாடலே முக்கியமானது தான். பாடல் எல்லாருமே படிக்கணும் தான். அதில் முதல் வரி வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? உலகு கிளர்ந்தன்ன உருக்கெழு வங்கம் புலவுத்திரை பெருங்கடல் நீரிடை போழ இரவும் எல்லையும் அசைவின்றி ஆகி விரைசெலல் இயற்கை வங்கூழ் ஆட்ட கோடுயர் திணிமணல் அகன்று துறை நீகான் மாட ஒல்லொரி மருங்கறிந்து ஒய்ய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடலை கொடுத்துருக்காங்க. இதில் முதல் வரி மிக முக்கியமானது. ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா உரு அப்படின்னா என்ன? அழகு. அருன்னா வந்து பார்த்தீங்கன்னா உருவமற்றது நம்ம பார்த்துருப்போம். உருனா என்னதுன்னா அழகு. போழ அப்படின்னா பிளக்க. போனது பிளக்க. வங்கூழ் அப்படின்னா காற்று. முக்கியமானதுங்க. வங்கூழ்னா காற்று. நீகான் அப்படின்னா நாவாய் ஓட்டுபவன். நீகான்னா யாரு? நாவாய் ஓட்டுபவன். வங்கம் அப்படின்னா கப்பல். எப்படி? வங்கூழ்னா காற்று, வங்கம்னா கப்பல். ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்கு, ஞாபகம் வச்சுங்க. சரியா? நம்ம வந்து அப்படியே மாற்றி போட்டுருவோம். ஓகேவா? ஸோ வங்கூழ் அப்படின்னா கடல் அப்படின்னு போகிறது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வங்கக்கடல் அப்படின்ற மாதிரி போட்டுருவோம். வங்கம்னா வந்து பார்த்தீங்கன்னா வங்கக்கடலை தான் குறிப்பிடுது. ரெண்டுமே கடல் தான் மெயினாக நம்ம போடுமே தவிர காற்று கப்பல்ன்றத மறந்துடும், ஞாபகம் வச்சுங்க. சரியா? எல்னா என்னன்னா பகல். எல் பகல். ஓகேவா? ஏற்பாடு நம்ம கேள்விப்பட்டிருவோம். கோடு கூட்டல் உயர் அப்படின்னா கரை உயர்ந்த. கோடு உயர் அப்படின்னா என்னது? கரை உயர்ந்த. கோடுனா இங்கே கரைன்னு சொல்கிறாங்க. மாட ஒல்லெறி அப்படின்னா என்ன? கலங்கரை விளக்கம். மாட ஒல்லெறினா கலங்கரை விளக்கம். முக்கியமாக இந்த பாடலுடைய அர்த்தம் என்னன்னு பார்க்கும்போது உலகம் புடைபெயர்ந்தது போன்று அழகு பொருந்திய தோற்றத்தை உடையது நாவாய். சரியா? உலகமே வந்து பார்த்தீங்கன்னா புடம்பெயர்ந்தது போன்ற ஒரு அழகிய தோற்றம் உடையது தான் பார்த்தீங்கன்னா இந்த நாவாய்னா பெரிய கப்பல். அது புலால் நாற்றமுடைய அலை வீசும் பெரிய கடலில் நீரை பிளந்து கொண்டு செல்லும். புலால் நாற்றம் அப்படின்னா அங்கே நிறைய ஜீவராசிகள் உயிரினங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்து வாழ்ந்து இறந்து அதிலே தான் போகுது. அப்போ அப்படின்னும் போது அது என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல வந்து அந்த புலால் வாசனை வந்து வீசிகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த புலால் வாசனை வந்து பார்த்தீங்கன்னா வீசத்தினால என்ன சொல்கிறாங்க, சார் இங்கே சார் நாற்றம் முடியுதுன்னு கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து வாசனை சொல்கிறீங்களே அப்படின்னா
நாற்றம்னா வாசனை தான். துர்நாற்றம்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, பேட் ஸ்மெல் நம்ம சொல்லுவோம். சரியா? நாற்றம்னா ஸ்மெல், அதாவது வாசனை. வாசனைனாலும் நாற்றம்னாலும் ஒன்று தான். ஓகே, துர்நாற்றம்னால தான் பேட் ஸ்மெல். ஓகேவா? அந்த ஸ்மெல்லுக்கும் பேட் ஸ்மெல்லுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுங்க. சரியா? ஒரு சில நாத்தடிக்குது பாருன்னுவாங்க. நாத்தடிக்குன்னா நல்லது தான். இப்போ நம்ம சாம்பார் வந்து பார்த்தீங்கன்னா, நீ வச்ச சாம்பார் ரொம்ப நாத்தடிக்குது அப்படின்னு வச்சுங்களேன், அது வீட்டில் பெரிய பிரச்சனையா அன்றைக்கி. அப்படின்னா சொல்லலாம், நீ வச்ச சாம்பார் வந்து வாசனையாக உள்ளது அப்படின்னு நம்ம சொன்னால் தான் அடுத்த வேளை சோறு கிடைக்கும். ஓகேவா? நான் தூய தமிழில் பேசுகிறேன். வாசனை என்பது தமிழ் வார்த்தை அல்ல. அதாவது பார்த்தீங்கன்னா அதுக்கு சரியான வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா நாற்றம் தான். அப்போ என்ன சொல்லலாம், இன்று நீ வைத்த குழம்பு மிகவும் நாற்றமுடையதாக இருந்தது அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். அடுத்த வேளை சோறு இல்லை, அப்போ வச்ச சோறு எடுத்து போயிடுவாங்க. நாத்தடியில் எதுக்கு நீ சாப்பிட்றன்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ அப்போ ஒரு சில இடங்களில் வந்து பார்த்தோன்னா நம்ம தமிழா வயிறான்னு பார்க்கும்போது பார்த்தோன்னா தமிழை தாண்டிய வயிறு வந்து நம்மளை சின்னத்தான் செய்யும். சரியா? நம்ம அக்கால தமிழராக இருந்தோம் அப்படின்னா உடல் தமிழுக்கு உயிர் மண்ணுக்கு நம்ம பேசுவோம். இப்போ அது மாதிரிலாம் பேச முடியாது. சரியா? எல்லாமே சோறுக்குன்னு ஆகி போச்சு. சரியா? சரி, ஓகே. அப்போ நாற்ற முடியுதுனால வாசனையாலும் ஒன்று தான். ஓகேவா? இரவும் பகலும் ஓரிடத்தும் தங்காமல் வீசுகின்ற காற்றானது நாவாயை அசைத்து செலுத்தும். சரியா? நைட்டு பகலும் பார்க்காம ஒரு இடத்துல தங்காமல், ஏன்னா கடலில் போயிட்டு நைட்டில் எங்கே தங்குவாங்க, எல்லா இடத்துலையும் தங்காமல் காற்று போன திசையில் வந்து பார்த்தா நாவை அசைத்து செலுத்தும். உயர்ந்த கரையை உடைய மணல் நிறைந்த துறைமுகத்தில் கலங்கரை விளக்கத்தின் ஒளியால் திசை அறிந்து நாவாய் ஓட்டுபவன் நாவாயை செலுத்துவான். சரியா? அந்த உயர்ந்த கரை இருக்கக்கூடிய துறைமுகத்தில் ஒரு கலங்கரை விளக்கம் கண்டிப்பாக இருக்கும். அந்த கலங்கரை விளக்கத்துடைய திசையை பார்த்தா வந்து நீகான் அப்படின்னு அழைக்கக்கூடிய அந்த நாவாயை செலுத்துபவன் வந்து பார்த்தோன்னா அந்த கலங்கரை விளக்க நோக்கி தான் வந்து தன்னுடைய நாவாயை வந்து செலுத்துவான் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ பெரிய கடல், அந்த பெரிய கடலை வந்து பார்த்திங்கன்னா நிற்பதற்கே தங்குவது கூட இடமில்லாமல் வந்து போயிட்டே இருப்பாங்க நைட்டு பகல் பார்க்காம. அப்போ இரவு நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து ஒரு வழிகாட்டியாக இருப்பது கலங்கரை விளக்கங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க. ஓகேவா? சரி, ஓகே. போன வாட்டி பார்த்து கலங்கரை விளக்கம், இது கவின்மிகு கப்பல். ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 செய்யுள் பகுதி முடிச்சோம். அடுத்து உரையின பகுதி தமிழரின் கப்பல் கலை. இது கொஞ்சம் பெரிய டாபிக் தான், கொஞ்சம் தெளிவாக கவனிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிடைத்துள்ள நூல்களில் மிகவும் பழமையான தொல்காப்பியம் அந்நூல் முன்னீர் வழக்கம் என்று கடற்பயணத்தை குறிப்பிடுகிறது. எனவே தொல்காப்பியர் காலத்திற்கு முன்பே தமிழர்கள் கடல் பயணம் செய்துள்ளனர் என்பதை அறியலாம். முன்னீர் வழக்கம் மகடூர் இல்லை, அதாவது கடல் கடந்து வாணிபம் செய்யும் பழக்கம் வந்து பெண்களுக்கு இல்லை அப்படின்ற ஒரு தகவலை வந்து தொல்காப்பியத்திலே சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ அப்படின்னும்போது தொல்காப்பியத்தில் சொல்லியிருக்காங்கன்னா தொல்காப்பியம் கிமு அப்படின்னும் போது அப்போ அதுக்கும் முன்னாடியே வந்து தமிழர்கள் வந்து கடற்பயணம் மேற்கொண்டிருக்காங்கன்றது தெரிஞ்சிக்க முடியுது. அப்போது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே வந்து நம்ம தமிழர்கள் வந்து கடற்பயணங்கள் மேற்கொண்டிருக்காங்க அப்படின்றது தெரிய வருகிறது. அடுத்து பாருங்கள், கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாய் ஓடா நிலத்து சொல்கிறாங்க. கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து என்னும் திருக்குறள் திருவள்ளுவர் காலத்திலேயே பெரிய கப்பல்கள் இருந்தன என்பதற்கு சான்றாகும். சரி, அப்போ கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. அப்போ என்னென்னா நாவாயும் ஓடா நிலத்து அப்படின்போது பார்த்தீங்கன்னா அப்போது கப்பலை பற்றி பேசுகிற அப்படின்னா அப்போ திருவள்ளுவர் காலத்தில் இருந்திருக்குன்றதை நம்ம சொல்லலாம். பூம்புகார் துறைமுகத்தில் இருந்து கப்பல்கள் மூலம் பொருள்கள் ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டன என்பதை பட்டினப்பாலை விரிவாக குறிப்பிடுகிறது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பூம்புகார் நகரம், சரியா, பூம்புகார் நகரத்தில் இருந்து கப்பல்கள் மூலமாக பொருட்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க, இறக்குமதி பண்ணியிருக்காங்க. அந்த செய்தியை வந்து பட்டினப்பாலை சொல்லுது. சரியா? பூம்புகார் பட்டினப்பாலை ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது, உலகு கிளந்தன்ன உருக்கெழு வங்கம் என்னும் பெரிய கப்பலை அகநானூறு குறிப்பிடுகிறது. ஓகேவா? என்ன சொல்கிறாங்க, அப்போ உலகு கிளந்தன்ன உருக்கெழு வங்கம், இது இப்போ தான் நம்ம பார்த்துட்டு வந்தோம். இந்த முதலில் நோம்பு இம்பார்ட்டன் சொன்னோம் பார்த்தீங்களா. இதில் என்ன சொல்கிறாங்க, அகநானூறு வந்து இந்த பெரிய கப்பல்கள் இருந்த செய்தியை வந்து இந்த அகநானூரில் இந்த உலகு கிளந்தன்ன உருக்கெழு வங்கம் அப்படின்ற ஒரு செய்தியை மூலமாக நமக்கு பெரிய கப்பல்களை பற்றின செய்தி தெரிய வருகிறது. இதனையே 10 என்னும் நூலும் என்ன சொல்லுது பாருங்க, அருங்கலம் தரியர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாடலில் சொல்கிறாங்க. ஸோ அப்போ ரெண்டுமே வந்து பெரிய கப்பல்களை பற்றி சொல்கிறாங்க. அப்போ பெரிய கப்பல்களை பற்றி சொல்லக்கூடிய நூல்கள் பார்த்திங்கன்னா அகநானூறு 10. அடுத்தது, சேந்தன் திவாகரம் எனும் நிகண்டு, அதாவது நிகண்டுகளில் மிக பழமையானது வந்து பார்த்தீங்கன்னா சேந்தன் திவாகரம் நிகண்டு தான் வந்து நிகண்டுகளில் பழமையானது.
இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிகண்டு நூலில் பல வகையான கப்பல்கள் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. பல வகையான கப்பல்கள் பெயர்களை வந்து அந்த சேந்தன் திவாகர் நிகண்டில் சொல்லியிருக்காங்க. இதன் மூலம் தமிழர்கள் கப்பல் கட்டும் தொழில் பரந்துபட்ட அறிவு பெற்றிருந்தார்கள் என்பதை உணரலாம். அடுத்தது நீர்வழி பயணம் துவக்கம். ஸோ நீர்வழி பயணம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் மனிதன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா தண்ணியில் வந்து நிறைய பொருட்களை மிதந்து போகிறத பார்க்கும்போது தானும் மிதக்குன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ஃபஸ்ட்டு வந்து ஒரு மரக்கட்டையை வச்சு மிதக்க ட்ரை பண்ணால் பார்த்தா மிதந்துருக்கான். ஸோ அப்புறம் என்ன பண்ணா அப்படின்னா அது மிதக்க தான் முடியும் தவிர நகர முடியல. அப்போ நகர முடியாததுக்கு என்ன பண்ணால் மீனை பார்க்கும்போது அது துடுப்பு பார்க்கும்போது அந்த துடுப்பை வச்சு அது என்ன பண்ணி அசைந்து நடந்து போகுது. ஸோ அப்போ துடுப்பு இருந்தால் நம்மளாலே அசைய முடியும்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு அப்போ என்ன பண்ணுறாங்க மரத்தாலான துடுப்பை வந்து செய்ய ஆரம்பித்தானுங்க. அந்த துடுப்பை வச்சு என்ன பண்ணாங்க கொஞ்சமாக மூவ்மெண்ட் பண்ணி அதாவது போக ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா கட்டைகளை ஒன்றா சேர்த்து கட்டினாங்க. அப்புறம் கட்டைகளை குடைஞ்சி உருவாக்குனாங்க. இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தோன்னா கப்பல்கள் வந்து உருவாகி இப்போ வந்து மிக உயர்ந்த கப்பல்கள் வரைக்கும் நம்ம செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இது ஆரம்பத்த நிலை வந்து இப்படி தான் இருந்துச்சுன்னு இதில் வந்து குறிப்பிடுவாங்க. ஓகே, அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா மரங்கள் பலவற்றை இணைத்து கட்டி நல்லா இருந்துச்சு. மரங்கள் பலவற்றை இணைத்து கட்டி அவற்றின் மீது ஏறி பயணம் செய்தான். அதுதான் இப்போ வரைக்கும் கட்டு மரங்கள் சொல்கிறாங்க. அது மரங்கள் ஒன்றா சேர்த்து கட்டப்பட்டு தான் கட்டு மரங்கள். மரங்களை கட்டு, அதாவது கட்டப்பட்ட மரங்கள் அர்த்தம். ஓகே, இன்ன வரைக்கும் நான் அதை பயன்படுத்திட்டு இருக்கோம். ஓகேவா, அடுத்து பாருங்கள். அதன் பின்னர் எடை குறைந்த பெரிய மரங்களின் உட்பகுதியை குடைந்து எடுத்துவிட்டு தோணியாக பயன்படுத்தினர். சரியா, தோணி கட்டுமரம்னா வந்து மரங்கள்லாம் ஒன்றா சேர்த்து கட்டப்பட்டு வருவது கட்டுமரம். தோணின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே மரமாக இருக்கும், பெருசாக இருக்கும், எடை கம்மியாக இருக்கும், அது உள்ளே மட்டும் கொடாஞ்சி எடுத்துருவாங்க. சரியா, அதான் வந்து பார்த்தீங்கன்னா தோணி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்து கொடாஞ்சி எடுத்துருவாங்க. ஓகே, அது இப்போ தோணி ஏன் அப்படின்னா உட்பகுதி தோண்டப்பட்டவை என்பதால் இதை தோணிகள், உட்பகுதி தோண்டப்பட்டதால் தோணிகள்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. அடுத்தது தமிழர்கள் தோணி, இது ரொம்ப முக்கியமான, தமிழர்கள் தோணி, ஓடம், படகு, புனை, மிதவை, தெப்பம் போன்றவற்றை சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தினர். என்ன பண்ணாங்க தமிழர்கள் வந்து தோணி, ஓடம், படகு, புனை, மிதவை, தெப்பம் இதெல்லாமே சின்ன சின்ன சிறிய சிறிய நீர்நிலைகளை வந்து கடப்பதற்கு பயன்படுத்தினாங்க. அடுத்து களம், வங்கம், நாவாய் முதலியவை அளவில் பெரியவை. ஓகேவா, இது என்ன பண்ணாங்க அப்படின்னா கடல் பயணம் மேற்கொள்வதற்கு பயன்படுத்தினாங்க. களம், வங்கம், நாவாய் இதெல்லாம் வந்து படகுன்னு சொல்ல மாட்டாங்க, கப்பல், பெரிய கப்பல் வரிசையில் வந்துடும். அடுத்து பாருங்கள், ஒரு தெரிந்து கொள்ளல நியூசிலாந்து நாட்டு வெலிங்டன் அருங்காட்சியகத்தில் பழங்கால தமிழ்நாட்டு கப்பல்கள் பயன்படுத்தப்பட்ட மணி ஒன்று இடம்பெற்றுள்ளது. ஸோ பழங்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழர்கள் பயன்படுத்திய கப்பலில் பயன்படுத்தப்பட்ட ஒரு மணியை வந்து இங்கே காட்டியிருக்காங்க. தமிழர்கள் அயல் நாடுகளுக்கு கப்பல்கள் சென்றனர் என்பதை இதுவும் ஒரு சான்றாகும். ஸோ தமிழர்கள் வந்து பார்த்திங்கன்னா பழங்காலத்தில் வந்து அயல்நாட்டுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க கப்பலில் சென்ற செய்தியை வந்து சொல்கிறாங்க. பிற்கால சோழர்களின் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் பெரிய கப்பல்களை கொண்டு பல நாடுகளை வென்றனர் என்பதை வரலாறு பகர்கிறது. ஓகேவா, ராஜராஜ சோழனும் சரி ராஜேந்திர சோழனும் பெரிய கப்பல்களை கொண்டு பல நாடுகள் வந்து போயிருக்காங்க, ஜெயிச்சிருக்காங்கிறத இதில் சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்தது கப்பல் கட்டும் கலை. தமிழர்கள் முற்காலத்திலேயே கப்பல் கட்டும் கலையை நன்கு அறிந்திருந்தனர். கப்பல் கட்டும் கலைஞர்கள் கம்மியர் என்று அழைக்கப்பட்டனர். தமிழர்கள் முற்காலத்திலேயே கப்பல் கட்டும் கலையை நன்கு அறிந்திருந்தனர். கப்பல் கட்டும் கலைஞர்கள் கம்மியர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, அது பாருங்கள், களம் செய் கம்மியர் அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலையில் வந்து ஒரு அடி இருக்குது. களம் செய் கம்மியர்னா களம் செய்யக்கூடிய கம்மியர், அதாவது களம் என்பது கப்பலை செய்யக்கூடிய, கம்மியர் அப்படின்னா கப்பலை செய்பவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடி இருக்குது. அதை பார்க்கும்போது அந்த தமிழர்கள் முற்காலத்தில் வந்து கப்பல் கலையை வந்து நல்லா தெரிஞ்சுட்டு அதை பற்றி செய்யறதுக்கே வந்து அறிஞர்கள் இருந்திருக்காங்கிறத சொல்கிறாங்க. அது பெருந்திரளான மக்களையும் பொருட்களையும் ஏற்றி செல்லும் வகையில் பெரிய கப்பல்களை தமிழர்கள் உருவாக்கினர். நிறைய பேர் போகிறவர்களுக்கு ஒரு பெரிய கப்பலை உருவாக்கியிருக்காங்க. நீண்ட தூரம் கடலேயே செல்ல வேண்டி இருந்தால் கப்பல்களை பாதுகாப்பானதாகவும் வலிமை மிக்கதாகவும் உருவாக்கினர். சரியா, ரொம்ப தூரம் போகிறதுனா என்ன பண்ணாங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு புயல் வரலாம், அங்கேயே நம்ம தங்கக்கூடிய நிலை வரலாம். ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணாங்க வலிமையான கப்பலையும் உருவாக்குனாங்க. அடுத்தது கப்பல் கட்டுவதற்கு உரிய மரங்களை தேர்ந்தெடுப்பதில் தமிழர்கள் மிகுந்த கவனம் செலுத்தினர். இப்போ நம்ம கப்பல் கட்டணும் அப்படின்னா எல்லா மரத்துலாம் வந்து பார்த்தோன்னா நம்ம கப்பலை செஞ்சோம் அப்படின்னா அது நமக்கு நீண்ட காலம் வராது, சரியாக இருக்காது. ஒரு சில நேரங்கள் வந்து பார்த்தோன்னா அந்த மரம் வந்து தண்ணிக்கு வந்து ஒத்து வராதான் இருக்கும். சரியா, கப்பல்கள் தண்ணீரிலேயே இருப்பவை என்பதால் தண்ணீரால் பாதிப்படையாத மரங்களையே கப்பல் கட்ட பயன்படுத்தினர். நீர்மட்ட வைப்பிற்கு வேம்பு, இலுப்பை,
நீர்மட்ட அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேம்பு, இலுப்பை, புன்னை, நாவல் போன்ற மரங்களை பயன்படுத்தினர். பக்கங்களுக்கு தேக்கு, வெண்தேக்கு போன்ற மரங்களை பயன்படுத்தினர். அதாவது அந்த தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன மரத்தை வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வேம்பு, இலுப்பை, புன்னை, நாவாய். அந்த ஓரத்தில் வைக்கிறதுக்கு தேக்கு, வெண்தேக்கு மரங்களை வந்து பயன்படுத்தினாங்க. மரத்தின் வெட்டப்பட்ட பகுதியை வெட்டுவாய் என்பர். ஓகே, மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டி வச்சாங்க பற்றி அந்த வெட்டி வச்ச பகுதியை வந்து வெட்டுவாய் அப்படின்னு நினைப்பாங்க. அதன் நிறத்தை கொண்டு மரத்தின் தன்மையை அறிவர். ஓகே, அந்த அந்த வெட்டப்பட்ட இடத்துல கூடிய நிறத்தை பொறுத்து அந்த மரத்துடைய தன்மை, இது வந்து பழைய மரமா, இது எப்பேற்பட்ட மரம் அப்படின்றத கண்டுபிடிச்சிடுவாங்க. கண்ணடை என்பது இழைத்த மரத்தின் காணப்படும் உருவங்கள் ஆகும். அந்த இழைக்கப்பட்ட மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உருவம் மாதிரி உருவாகும். தானாக வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த இயற்கையாக உருவாக்கக்கூடிய உருவம், அந்த உருவத்துக்கு பேர் என்ன சொல்கிறாங்க? கண்ணடை அப்படின்னு நினைக்கிறாங்க. மேலும் சுழி உள்ள மரங்களை பயன்படுத்தாமல் தவிர்த்தனர். அந்த வெட்டப்பட்ட மரத்தை வந்து சுழி இருந்துச்சு அப்படின்னா அந்த மரத்தை பயன்படுத்த மாட்டாங்க. ஏன்னா அது 4 அடி ஓட்டை விழுந்து அது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வந்து இடர்பாடு ஏற்படுத்தும். ஸோ அப்போ சுழி இல்லாத மரங்களை தான் பயன்படுத்துகிறாங்க. ஓகே, ஏன்னா அந்த சுழிக்கு 4 அடியில் ஒரு ஓட்டையாக மரத்து வாய்ப்பு இருக்குது. அடுத்தது நீளம், அகலம், உயரம். நீளம், அகலம், உயரம் ஆகியவற்றை சரியான முறையில் கணக்கிட்டு கப்பல்களை உருவாக்கினர். இவற்றை தச்சு முழம் என்னும் நீட்டளவையால் கணக்கிட்டனர். ஓகே, நீளம், அகலம், உயரம் ஆகியவற்றை சரியான முறையில் கணக்கிட்டு கப்பல்களை உருவாக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவற்றை தச்சு முழம் என்னும் நீட்டளவை கொண்டு கணக்கிட்டனர். பெரிய படகுகளில் முன்பக்கத்தை யானை, குதிரை, அன்னம் முதலியவற்றின் தலையை போன்று வடிவமைப்பதும் உண்டு. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ பெரிய பெரிய கப்பலுடைய முகப்பகுதியை வந்து என்ன பண்ணால் டிசைனுக்காக என்ன பண்ணாங்க, அதாவது இந்த யானை முகம், குதிரை முகம், அன்னம் போன்றவற்றை வந்து வச்சு பண்ணாங்க. இதில் கரிமுக அம்பி, பரிமுக அம்பி என்றெல்லாம் இவை அழைக்கப்பட்டன. கரிமுக அம்பினா யானை, பரிமுக அம்பினா வந்து குதிரை அப்படின்ற மாதிரி. அடுத்தது மரங்களையும் பலகைகளையும் ஒன்றோடு ஒன்று இணைக்கும் போது அவற்றுக்கு இடையே தேங்காய் நார். ஓகே, அந்த மரப்பகலையை வந்து ஒன்றோடு ஒன்று இணைக்கும் போது என்ன பண்ணால் அந்த இடையில ஓகேவா தேங்காய் நார், பஞ்சு ஆகியவற்றின் ஒன்றை வைத்து நன்றாக இறுக்கி ஆணிகளை அரைந்தனர். சுண்ணாம்பையும் சணலையும் கலந்து அரைத்து அதில் எண்ணெய் கலந்து கப்பலின் அடிப்பகுதியில் பூசினர். சுண்ணாம்பு, சணல் இது ரெண்டையும் அரைத்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயை வந்து கலந்து அதை அடிப்பகுதியில் பூசுவாங்க. ஏன்னா அந்த வழுவழுப்புத்தன்மை, உராய்வு கம்மியாக இருப்பதுக்காக, அப்புறம் அந்த கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டையை வந்து அடைப்பதற்காக பயன்படுத்துவாங்க. இதனால் கப்பல்கள் பழுதடையாமல் நெடுங்காலம் உழைத்தன. இம்முறையை இத்தாலி நாட்டைச் சேர்ந்த இந்த முறையை வந்து இத்தாலி நாட்டைச் சேர்ந்த மார்க்கோ போலோ என்னும் கடற்பயணி வியந்து பாராட்டியுள்ளார். வெனிஸ் நகர பயணி தான் வந்து மார்க்கோ போலோ. அவர் வெனிஸ் இத்தாலி தான், சரியா? ஸோ அப்போ இத்தாலி வந்து அந்த மார்க்கோ போலோ என்ன பண்ணனா, அவர் தான் வந்து நம்முடைய இந்தியாவில் இந்த செல்வங்களை பற்றின விஷயங்களை வந்து ஐரோப்பிய தெரிவிச்சிருக்கு. இந்த ஒரு ஆளால் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்களே உள்ளே வந்தாங்க, சரியா? அடுத்தது இரும்பு ஆணிகள் துருப்பிடித்து விடும் என்பதால் மரத்தினாலான ஆணிகளையே பயன்படுத்தினர். ஏன்னா இரும்பால் நம்ம ஆணி அடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஆணி வந்து என்ன ஆட்டோமேட்டிக்காக துருப்பிடிச்சு அங்கே ஓட்ட விழுந்து பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு வந்து மரத்தால் ஆன ஆணியை பயன்படுத்தினாங்க. அந்த ஆணிகளுக்கு வந்து தொகுதி அப்படின்னு பேர். இந்த மரத்தால் ஆன ஆணியை வந்து ஆணிக்கு என்ன பேர்? தொகுதி. அடுத்த பாய்மர கப்பல்கள், அதை பற்றி பார்க்கலாம். காற்றின் உதவியால் செலுத்தப்படும் கப்பல்கள் பாய்மர கப்பல்கள் எனப்பட்டன. பெரிய பாய்மரம், திருக்கைத்தி பாய்மரம், காண பாய்மரம், கோசு பாய்மரம் போன்ற பல வகையான பாய்மரங்களை தமிழர்கள் பயன்படுத்தினர். பாய்மரங்களை கட்டும் கயிறுகளிலும் பல வகையான இருந்தன. சரி, அந்த பாய்மரம் மட்டும் இல்லாமல் அந்த கட்டக்கூடிய கயிறு கூட பார்த்தீங்கன்னா பல டிஃப்ரெண்ட்டான வகையில் இருந்துச்சு. ஆஞ்சான் கயிறு, தாம்பாங்கயிறு, வேடாங்கயிறு, பளிங்கை கயிறு, மூட்டங்கயிறு, இளங்கயிறு, கோடிப்பாய் கயிறு என்பவை அவற்றுள் சில. ஓகேவா, இதெல்லாம் வந்து அந்த கயிறுடைய பல வகைகள். பாய்மர கப்பலின் பாய், கயிறு ஆகியவற்றில் பழுது ஏற்படும் பொழுது அவற்றை மரப்பிசின் கொண்டு இணைத்தனர் என்று பரிபாடல் கூறுகிறது. சரியா? பாய்மர கப்பல்கள், அதாவது காற்றுடைய திசையை அறிந்து கப்பல்களை செலுத்துவதற்கு என்ன பண்ணால் ஆரம்ப காலத்தில் வந்து பாய்மர கப்பலை வந்து பயன்படுத்தினாங்க. அந்த பாய்மர கப்பல் வந்து பல வகையில் இருக்குது. அந்த பாய்மர கப்பலை இழுத்து கட்டக்கூடிய கயிர்களும் பல வகையில் இருக்குது. சரியா? அதை பற்றி பார்த்தீங்கன்னா அந்த பாய்மர கப்பல் அந்த பாயிலையோ இல்லை கயிறுலையோ ஏதாவது ஒரு பழுது ஏற்படும் போது அதை வந்து பார்த்தீங்கன்னா மரப்பிசின் கொண்டு, இப்போ நம்ம மரத்தில் வந்து பார்த்தோன்னா இந்த பிசின் கோந்து மாதிரி வரும் பார்த்தீங்களா, அந்த மரப்பிசின் கொண்டு சரி செய்த செய்தியை வந்து பரிபாடல் நமக்கு சொல்லுது. அடுத்தது கப்பலின் உறுப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கப்பல் பல்வேறு வகையான உறுப்புகளை உடையது. எரா, பருமல், வங்கு, கூம்பு, பாய்மரம், சுக்கான், நங்கூரம் போன்றவை கப்பலின் உறுப்புகளில் சிலவாகும்.
கப்பலின் முதன்மையான உறுப்பாகிய அடிமரம் எரா எனப்படும். கப்பலுடைய முதன்மையான உறுப்பு, ஏன்னா அடிமரம் பேஸ் இருந்தால் தான் முக்கியமான, அது இல்லைன்னா வேஸ்ட் தான். ஸோ அப்போ அந்த அடிமரத்து என்ன பேர்? எரா. குறுக்கு மரத்தை பருமல் என்பர். குறுக்கு மரத்தை என்ன சொல்லாங்க? பருமல். பருமல் என்னது? குறுக்கு மரம். கப்பலை செலுத்துவதற்கும் உரிய திசையில் திருப்புவதற்கும் பயன்படும் முதன்மையான கருவி சுக்கான் எனப்படும். எந்த இடத்துல திருப்பலாம் சொல்லிட்டு அந்த நம்ம ஸ்டேரிங்னு சொல்கிறோம் பார்த்தியா, கப்பலுடைய ஸ்டேரிங் என்ன சொல்லணும்னா சுக்கான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கப்பலை நிலையாக ஓரிடத்தில் நிறுத்தி வைக்க உதவும் உறுப்பு நங்கூரம். நங்கூரம் போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி சொல்கிறது, ஸ்ட்ராங்காக வந்து ஒரு இடத்துல ஸ்டெபிலிட்டியாக நிற்கிறதுக்கு நங்கூரம் போடுவாங்க. சமுக்கு என்னும் ஒரு கருவியையும் கப்பல்களில் பயன்படுத்தினர் என்று கப்பல் சாத்திரம் என்னும் நூல் குறிப்பிடுகிறது. என்னது? சமுக்கு அப்படின்னு ஒரு கருவியும் பண்ணுறாங்க. இந்த காந்த ஊசி பொருத்தப்பட்ட திசை காட்டும் கருவியாக இருக்கலாம். இது காந்த ஊசி பொருத்தப்பட்ட திசை காட்டும் கருவியாக இருக்கலாம் என ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். இந்த சமுக்கு என்பது பார்த்தீங்கன்னா இந்த காந்த ஊசி பொருத்தப்பட்டிருக்கும். இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு திசை காட்டும் கருவியாக இருந்திருக்கலான்றத அறிஞர்கள் சொல்கிறாங்க. கப்பல் செலுத்துபவரை மாலுமி, மீகாமன், நீகான், கப்பலோட்டி முதலிய பல பெயர்களால் அழைப்பர். ஓகேனது? கப்பலை செலுத்துவதுன்னு சொல்லுவாங்க மாலுமி, நீகான், மீகாமன், கப்பலோட்டி இப்படின்னு அழைப்பாங்க. அடுத்தது கப்பலை செலுத்தும் முறை அப்படின்னும்போது காற்றின் திசை அறிந்து கப்பல்களை செலுத்தும் முறையை தமிழர்கள் நன்கு அறிந்திருந்தனர். இந்த உண்மையை வந்து பார்த்தீங்கன்னா நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் மருக என்னும் புறநானூறு பாடலிகள் வெண்ணி குயத்தியார் இதை பற்றி சொல்லியிருக்காரு. நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் மருக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த புறநானூறு பாடலை பற்றி வெண்ணி குயத்தியார் வந்து பார்த்தா பாடியிருக்காரு. கடலில் காற்று வீசும் திசை, கடல் நீரோட்டங்களின் திசை ஆகியவற்றை தமிழர்கள் தம் பட்டறிவால் நன்கு அறிந்து அவற்றுக்கேற்ப உரிய காலத்தில் சரியான திசையில் கப்பலை செலுத்தினர். ஸோ எந்த நேரத்தில் மழை பெய்யும், எந்த நேரத்தில் காத்தடிக்கும், எந்த பக்கம் காத்தடிக்கும், நம்ம இந்த ஊருக்கு போனோம் அப்படின்னா எந்த நாளில் போனால் நம்ம வந்து இந்த திசையை அறிஞ்சே போயிடலான்றதை பற்றின எல்லா தகவலுமே வந்து அதை தெளிவாக சொல்லியிருக்காரு. ஓகேவா? அடுத்தது கப்பல் ஓட்டும் மாலுமிகள் சிறந்த வானிலை அறிவையும் பெற்றிருந்தனர். கோள்களின் நிலையை வைத்து புயல், மழை போன்றவை தோன்றும் காலங்களையும் கடல் நீர் பொங்கும் காலத்தையும் அறிந்து தகுந்த காலத்தை கப்பல்கள் செலுத்தினர். அடுத்தது கலங்கரை விளக்கம். கலங்கரை விளக்கத்தை பற்றி பார்க்கலாம். கடலில் செல்லும் கப்பல்களுக்கு துறைமுகம் இருக்கும் இடத்தை காட்டுவதற்காக அமைக்கப்படுவது கலங்கரை விளக்கமாகும். உயரமான கோபுரத்தின் உச்சியில் ஒளி வீசும் விளக்கினை கொண்டதாக இது அமைக்கப்படும். சரியா? உயர்ந்தமான கோபுரத்தில் தான் வச்சுருப்பாங்க. கப்பலை அழைக்கும் விளக்கு என்னும் பொருளில் இது கலங்கரை விளக்கம் என்று அழைப்பர். கப்பலை அழைக்கும் விளக்கு, கப்பல் எங்கே போகிறவா, இங்கே தான் துறைமுகம் இருக்குது, வந்து ரெஸ்ட் எடுத்துருப்போம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அமைஞ்சது தான். ஓகேவா? அதை சொல்கிறாங்க. பெரிய கப்பல்கள் துறைமுகத்தில் கரைக்கு அருகில் வர இயலாது. எனவே கப்பலில் வரும் பொருட்களை தோணிகள் மூலம் கரைக்கு கொண்டு வந்தனர். இச்செய்தியை களம் தந்த பொற்பரிசம் கழித்தோணியால் கரை சேர்ந்தது. ஓகேவா? ஏன்னா பெரிய பெரிய கப்பல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தரத்தட்டின்னு சொல்லுவாங்க. அப்போ என்னென்னா ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறுத்திட்டு அங்கேருந்து ஒரு கப்பல் மூலம் ஒரு சின்ன ஓடை மூலமாக வந்து தோணி மூலமாக கொண்டு வருவாங்க. அதான் சொல்லாங்க களம் தந்த பொற்பரிசம் கழித்தோணியால் கரை சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு புறநானூரில் சொல்லியிருக்காங்க. முற்காலத்தில் மக்கள் பயணம் செய்வதற்கு மட்டுமன்றி போர் புரியவும் கப்பல் பெரிதும் பயன்படுத்தப்பட்டது. ஆனால் இக்காலத்தில் பெரும்பாலும் பொருட்களை ஏற்றிச் செல்லவே கப்பல்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அவற்றை சரக்கு கப்பல் என்பர். போருக்கு பயன்படும் பெரிய கப்பல்களும் இன்று உள்ளன. ஓகேவா? அதை சொல்கிறாங்க. கடல் ஆமைகள் இனப்பெருக்கத்துக்காக தகுந்த இடம் தேடி நீண்ட தூரம் பயணம் செய்கின்றன. அவை செல்லும் வழியை செயற்கைக்கோள்களை மூலம் தற்போது ஆராய்ந்துள்ளனர். அவ்வழியில் உள்ள நாடுகளுடன் தமிழர்கள் வாணிக தொடர்பு கொண்டிருந்ததை அறிய முடிகிறது. எனவே பழந்தமிழர்கள் ஆமைகளை வழிகாட்டிகளாக பயன்படுத்தி கடல் பயணம் செய்திருக்கலாம் என்ற கருத்தும் நிலவுகிறது. சரியா? ஓகே, அவ்வளோதான். இதோட முடிஞ்சு போச்சு. தமிழர்கள் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியது வந்து பார்த்தீங்கன்னா ஓடம். மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கலன்கள். தொல்காப்பியம் கடற்பயணத்தை முன்னீர் வழக்கம் அப்படின்னு அழைக்குது. கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் கருவி வந்து பார்த்தீங்கன்னா சுக்கான். ஓகே, அந்த ஸ்டேரின்னு சொல்ல பற்றி அதான். கப்பல் கட்டுவதற்கு பயன்படும் மர ஆணி வந்து தொகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கப்பல் ஒரு இடத்தில் நிலையாக நிற்குவது நங்கூரம். அடுத்தது இழைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணடை. ஓகேவா? அடுத்தது எரா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அடிமரம். எரானா வந்து அடிமரம். இதான் வந்து பேஸ் முதல் பகுதின்னு பார்த்தோம். பருமல் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா குறுக்கு மரம்.
மீகாமன் அப்படின்னா வந்து கப்பலை செலுத்துபவர். காந்த ஊசியை திசை காட்டும் கருவி. முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆழ்கடலின் அடியில் அப்படின்ற ஒரு கதை பகுதி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நூல் வெளியே மட்டும் படித்தா போதுமானது. அறிவியல் புனை கதைகளின் தலைமகன் என அழைக்கப்படுதுன்னா ஜூல்ஸ் வெர்ன். அறிவியல் புனை கதைகளின் தலைமகன், அது அறிவியல் சார்ந்த நிறைய புனை கதைகளை வந்து இவரே உருவாக்கி எழுதுவார் தான் புனைக்கதைன்னு சொல்லுவாங்க. ஆனால் தலைமகனை யாரை சொல்கிறோம்? ஜூல்ஸ் வெர்னை சொல்கிறோம். இவர் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். அறிவியல் கண்டுபிடிப்புகள் பல கண்டுபிடிப்பதற்கு முன்பே அவற்றை பற்றி தமது புதினங்களில் எழுதியவர். நிறைய கண்டுபிடிப்புலாம் கண்டுபிடித்து முன்னாடி அதை என்ன பண்ண இவரே உருவாக்கி படைச்சிருக்காரு. 80 நாளில் உலகத்தை சுற்றி பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம் உள்ளிட்ட பல புதினங்களை படைத்துள்ளார். இந்த 80 நாளில் உலகத்தை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு படமாக எடுத்திருப்பாங்க. சரி, ஜாக்கி சான் நடிச்சிருப்பார், ரொம்ப சூப்பரான படம். அவர் எழுதிய ஆழ்கடலின் அடியில் எனும் புதினம் குறிப்பிடத்தக்க ஒன்று. அதன் மொழிபெயர்ப்பின் சுருக்கம் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இவரை பற்றி மட்டும் நம்ம தெரிஞ்சிட்டால் போதுமானது. ஓகேவா? நம்ம ஏன்னா சிலபஸை கவர் ஆகல இந்த டாப்பிக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இலக்கிய வகை சொற்கள். ஸோ இலக்கிய வகை சொற்கள்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பூ, வா, அறம், புத்தகம். ஓகே, இந்த சொல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓர் எழுத்து தனித்தும் ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது சொல் எனப்படும். இந்த சொல்லுக்கு வந்து மொழி, பதம், கிளவி அப்படின்ற வேறு பேரும் இருக்குது. இலக்கண முறைப்படி பெயர்ச்சொல், வினைச்சொல், இறைச்சொல், உரிச்சொல் என 4 வகைப்படும். அதே போல் இலக்கிய வகை சொற்களும் வந்து 4 வகை இருக்குது. இலக்கிய வகை சொற்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடசொல். இயற்சொல் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது எளிதில் பொருள் விளங்கும்படி அமைந்த சொற்கள் இயற்சொல் என்னன்னு சொல்லுவாங்க. என்னது? எளிதில் பொருள் விளங்கும்படி. இப்போ நம்ம பேசும்போது ஈஸியாக புரிஞ்சிடும். படித்தவன் படிக்காதெல்லாம் கிடையாது, எல்லாருக்குமே இந்த சொல்லு புரியும். அதுக்கு பேர் இயற் சொல். அந்த இயற் சொல் மொத்தம் 4 வகைப்படும். என்ன அப்படின்னா பெயர் இயற் சொல், வினை இயற் சொல், இறையற் சொல், உரி. ஓகேவா? பாருங்க, மண், பொன், ஓகேவா என்ற இயற் சொல், ஓகேவா என்ற பெயரை கொண்டு வந்திருக்கு. சரியா? இது பெயரை கொண்டு வரக்கூடிய இயற்சொல். நடந்தான், வந்தான், ஓகேவா வினையை குறிக்கக்கூடிய இயற்சொல். அவனை, அவனால் வந்து பார்த்தீங்கன்னா ஐ, ஆள் அப்படின்ற இடைச்சொல் வந்திருக்கு. இயல்பாக வந்திருக்கு. அப்போது இடை இயற்சொல். மாநகர், மா என்பது உரிச்சொல். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது இயல்சொல்லோட சேர்ந்துருக்கு. அப்போ உரி இயற்சொல். இது ஞாபகம் வச்சுங்க, வெரி இம்பார்ட்டன்ட், பொறுத்துக்களை கேட்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா திரிசொல். திரிசொல் அப்படின்னும் போது வங்கூழ், அழுவம், சாற்றினான், உருபயன் ஆகிய சொற்களை கவனியுங்கள். இச்சொற்கள் இலக்கியங்களில் பயின்று வரும் சொற்கள் ஆகும். இவை முறையே காற்று, வங்கூழ்னா காற்று, அழுவம்னா கடல், சாற்றினான்னா சொன்னான், உருபயன்னா மிகுந்த பயன் பொருள் தரும். இவ்வாறு கற்றோருக்கு மட்டுமே விளங்குவது, இயல்பாக வருவது இயற்சொல். கற்றோருக்கு மட்டுமே விளங்குவதாக அமைது திரிசொல். ஓகேவா? ஸோ இந்த திரிசொல்லும் பார்த்தீங்கன்னா 4 வகைப்படும். அழுவம், வங்கம்ன்றது பார்த்தீங்கன்னா பெயர் திரிசொல். இயம்பினன், பயின்றன்றது பார்த்தீங்கன்னா வினை திரிசொல். அன்ன, மான் என்பது இடை திரிசொல். கூர் கழின்றது பார்த்தீங்கன்னா உரி திரிசொல். இந்த திரிசொல்லே வந்து பார்த்தீங்கன்னா 2 வகையாக இருக்குது. ஒரு பொருள் குறித்த பல திரிசொல், பல பொருள் குறித்த ஒரு திரிசொல். இப்போ வங்கம், அம்பி, நாவாய் இந்த எல்லாத்துமே வந்து ஒரே பொருள் தான் வரும். கப்பல், இந்த 3 சொல் இருந்தாலும் 3 சொல்லுமே ஒரே பொருள் தான் குறிக்கும். அப்போ இது வந்து ஒரு பொருள் குறித்த பல திரிசொல். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதழ் அப்படின்ற ஒரு சொல் வந்து பார்த்தீங்கன்னா பூவின் இதழ், உதடு, கன்னிமை, பனையேடு, நாளிதழ் போன்ற பல சொற்களை வந்து வருது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பல பொருள் தரும் பல பொருள் குறித்த ஒரு திரிசொல். ஓகே, ஏன்னா ஒரே திரிசொல், இது எடுத்து ஒரு திரிசொல் தான், ஆனால் இது பல பொருள் தரக்கூடியது. ஓகேவா? நான் வச்சுங்க. அடுத்து திசை சொல். திரிசொல் முடிஞ்சு போச்சு. திசை சொல் பார்த்தீங்கன்னா இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வடமொழி தவிர பிற மொழியிலிருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்களை வந்து திசை சொல் சொல்லுவாங்க. வடமொழி தவிர பிற மொழியிலிருந்து வரக்கூடிய சொற்கள் வந்து என்ன சொல்கிறாங்க? திசை சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. சாவி, ஜன்னல், பண்டிகை, ரயில். அது சாவி, ஜன்னல், பண்டிகை, ரயில் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வார்த்தை மாதிரியே இருக்கும். ஆனால் அது தமிழ் வார்த்தையும் கிடையாது, வடமொழி வார்த்தையும் கிடையாது. ஆனால் பிறமொழி வார்த்தைகள். ஆனால் நம்ம தமிழில் வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். இதுக்கு பேர் தான் திசை சொல்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த பெற்றம், கேணி இது எல்லாமே வந்து பார்த்தா திசை சொற்கள் தான். ஓகே. அடுத்து வட சொல் அப்படின்னும் போது வருடம், மாதம், கமலம், விடம், சக்கரம். வருடம், மாதம், கமலம், விடம், சக்கரம் முதலிய சொற்கள் தமிழில் வழக்கில் இருந்தாலும் இவை தமிழ் சொற்கள் அல்ல. இவை வடமொழி எனப்படும் சமஸ்கிருத மொழி சொற்கள் ஆகும். இவ்வாறு வடமொழியிலிருந்து வந்த தமிழ் இடம்பெறும் சொற்கள் வட சொற்கள். வடமொழி தவிர பிற மொழி சொற்கள் வந்துச்சு அப்படின்னா அது வந்து என்ன சொல்லலாம்? திசை சொல்னு பார்த்தோம். ஓகேவா? வடமொழியிலேருந்து தமிழுக்கு வந்த சொற்கள் வந்து என்ன சொன்னால்
வட சொல் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இதுவும் 2 வகைப்படும். தற்சமம், தற்பவம். தற்சமம், தற்பவம். தற்சமம்னா என்ன அப்படின்னா, இப்போ கமலம் அலங்காரம் என்ற வடமொழியில் இருப்பது போன்றே தமிழில் எழுதுவதை தற்சமம். வடமொழியிலும் வந்து கமலம் தான் சொல்லுவாங்க, வடமொழியிலும் அலங்காரம் தான் சொல்லுவாங்க. சரியா? ஸோ அந்த எழுத்தை அப்படியே எழுதுறது, இந்த மாற்றம் தமிழுக்கு ஏற்ற மாதிரி மாற்றம் இல்லாமல் அந்த வடமொழி எழுத்தை அப்படியே சொன்னோம் அப்படின்னா தற்சமம். நம்ம தமிழுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி சொன்னோம் அப்படின்னா அது தற்பவம். இப்போ எக்ஸாம்பிள் லக்ஷ்மி, அதே மாதிரி விஷம்ன்றது நம்ம எழுதுவோம் விடம் அப்படின்னு எழுதுவோம். ஏன்னா ஷான்றது வடமொழி, லக்ஷ்மின்றது பார்த்தீங்கன்னா லக்குமி அப்படின்னு எழுதுவோம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா வடமொழி எழுத்தாக இருக்கும். ஆனால் நம்ம தமிழ் எழுத்துக்கு மாற்றி எழுதக்கூடிய எழுத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா தற்பவம் அப்படி சொல்லிட்டு 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஓகே, அடுத்தது எல்லாருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல் வந்து பார்த்தீங்கன்னா இயற்சொல். பல பொருள் தரும் ஒரு சொல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்ல நம்ம திரி சொல் தான் சொல்லும். வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சமஸ்கிருதம். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு இந்த இயல் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் டாப்பிக்லாம் முடிச்சிட்டோம். அந்த 3 பகுதி ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? இதில் கலைச்சொல் முடிச்சிட்டோம் அப்படின்னா முடிஞ்சு. கலங்கரை விளக்கம்னா லைட் ஹவுஸ். பெருங்கடல் அப்படின்னா ஓஷன். ஓகேவா? சீனா கடல், பெருங்கடல்னா ஓஷன் ஞாபகம் வச்சுங்க. கப்பல் தொழில்நுட்பம் வந்து பார்த்தீங்கன்னா மெரைன் டெக்னாலஜி. கப்பல் தொழில்நுட்பம் என்ன சொல்லுவாங்க? மெரைன் டெக்னாலஜி. கடல்வாழ் உயிரினங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெரைன் கிரியேச்சர். கடல்வாழ் உயிரினம் மெரைன் கிரியேச்சர். நீர்மூழ்கி கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா சப்மெரைன். ஓகே, நீர்மூழ்கி கப்பல் சொல்லி அழைக்கிறாங்க சப்மெரைன். துறைமுகம் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்பர். துறைமுகம் வந்து ஹார்பர் தான் நம்ம துறைமுகம் சொல்கிறோம். புயல்னா ஸ்டாம்னா வந்து புயல். மாலுமினா சாய்லர்னா வந்து மாலுமிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கர்னா வந்து நங்கூரம். சரியா? அப்புறம் அந்த கப்பல் தளம்னா ஷிப்யார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஷிப்யார்டுனது கப்பல் தளம். முக்கியம். அவ்வளோதான். இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயல் 4 வந்து முடிக்கிறோம். அடுத்த தகவல் வந்து பார்த்தீங்கன்னா இயல் 5 பற்றின ஒரு ஓவரி வந்து பார்க்கலாம். இயல் சம்மந்தமான விஷயங்களை பார்க்கலாம். ஸோ இந்த லைவ் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் வகுப்பு புதிய சமச்சீர் புக்கில் 2வது டேர்மில் முதல் இயல், அதாவது 5வது இயல் 4வது இயல் வந்து பார்த்துருக்கோம். இதில் வந்து முக்கியமான அந்த 3 தலைப்புகள் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதுதான் நம்ம படித்தாகணும். ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் தெளிவாக படித்தாலே போதுமானது. இந்த இயல் பொறுத்த வரைக்கும் வெரி இம்பார்ட்டன்ட் தான். மொழித்திறன் பயிற்சி ப்ளஸ் வந்து புக் பேக்கு கண்டிப்பாக நீங்கள் படித்தாகணும். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த தகவலோட நம்ம இந்த லைவ் கிளாஸை முடிச்சுக்கலாம். அடுத்த லைவ் கிளாஸில் நம்ம இயல் 5 பற்றி பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அருள் அகாடமி. தேங்க்யூ.